திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஜெயலலிதா அவரது ஆட்சியில் தொடங்கியதாக தவறான தகவலை சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் என்று திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு திமுக தலைவர் கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் கடந்த 25ஆம் தேதி முதலமைச்சர் பேரவையில் படித்த 110வது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட மின்திட்டங்கள் பற்றி மீண்டும் கடந்த 30ஆம் தேதி 110வது விதியின் கீழ் விளக்கம் அளித்திருப்பதை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சட்டப்பேரவை விதிகளின்படி 110வது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது தொடர்பான விளக்கத்தை மீண்டும் அளிக்க வேண்டும் என்றால் 111வது விதியின் கீழ்தான் அளித்திருக்க வேண்டும் என்பதை கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து வண்டலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப் போவதாக முதலமைச்சர் 110வது விதியின் கீழ் அறிவித்ததும் புதிய செய்தி இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களிலேயே பல்வேறு பத்திரிகைகளில் வண்டலூர் புதிய பேருந்து நிலையம் தொடர்பான செய்திகள் ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது முதலமைச்சர் இதனை அறிவித்துள்ளார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அறிக்கையில் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் தம்முடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது என்று கூறியிருப்பது உண்மைக்கு மாறான தகவல் என்று கூறியுள்ளார். கடந்த 1999ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தம்மால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் முரசொலி மாறன், மு.க. ஸ்டாலின், ஆற்காடு வீராசாமி, பொன்முடி ஆகியோரெல்லாம் கலந்து கொண்டதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். பின்னர் திமுக ஆட்சியில் பேருந்து நிலைய பணிகள் அனைத்தும் முடிவடைந்து கடந்த 2002ஆம் ஆண்டு திறப்பு விழா நடைபெற்றதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதை அப்படியே மறைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா தனது ஆட்சியில் கோயம்பேட்டில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதாக உண்மைக்கு மாறான தகவலை பேரவையில் தெரிவித்துள்ளார் என்றும் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திரநாத்தின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் பேரறிவாளன் முருகன், சாந்தன் ஆகியோர் மீதும் கருணை காட்டி அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழிலகத்தில் தீ விபத்து நடைபெற்று 1.5 ஆண்டுகள் ஆகியும் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்படாதது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள கலைஞர், எங்கும் தாமதம், எதிலும் தாமதம் என்பதுதான் அதிமுக அரசின் தாரக மந்திரம் என்றும் கூறியுள்ளார். பாரம்பரியம் மிகுந்த அரசு கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எழிலகத்தின் சீரமைப்பை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட முடிவெடுத்த நிலையில் முன்மாதிரி திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஆர்வலர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார்.